கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுத்ததால் டெல்டா மாவட்டங்கள் உள்பட தமிழகம் முழுவதும் நெற்பயிர்கள் கருகின. இதனால் பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர். உயிரிழந்த விவசாயிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க கோரியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் வழங்க கோரியும் ராமநாதபுரம் பணிமனை முன்பாக மதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இன்றைக்கு மத்திய அரசால் வஞ்சிக்கப்பட்டு காவிரி நதி நீரும் கிடைக்கல, இன்னைக்கு முல்லை பெரியாறுலையும் தண்ணியே கிடைக்கல. ஒவ்வொரு விவசாயம் கடனை வாங்கி போட்டு ஏறத்தாழ 5% 10% வட்டிக்கு வாங்கிடுறான். இன்னைக்கு கடனையும் அடைக்க முடியாம இன்னைக்கு ரொம்ப நிம்மதியை இழந்து ஒவ்வொரு விவசாயம் தற்கொலை செய்து கொண்ட நிலைமை தமிழகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஏக்கர் ஒன்றிற்கு விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று கோரி இறந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் என்று கூறி இப்பொழுது ராம்நாட்டிலும் இதேபோல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் கராத்தி பழனிசாமி, மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.